அகோரிகள் கும்பிடுற மாதிரியே வெறும் சாதாரண வில்வ இலைய வச்சு சிவனை குளிர்விக்க முடியும், சிவனை தியானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாப்ல. ஒத்த வில்வ இலைக்கே காட்சி தரக்கூடியவர் என் கடவுள் சிவன் அப்படின்னு சொல்றாப்ல. ஓ, ஒத்த வில்வ இலை போதுமா, எடுத்துட்டு வாங்கடா அந்த வில்வ இலைய அப்படின்னு நம்ம அரசர் நம்ம தகப்பரு சத்தம் போடுறாப்ல. வில்வ இலைய கேட்கிறார். எது கேட்கிறார் தெரியல. இலை அவர் கைக்கு வந்ததும் அதை தான் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு ஒத்த வில்வ இலைய போட்டு கூப்பிட்டா அந்த சிவன் வருவானாமே, எங்க போட்டு கூப்பிடு அந்த ஆளு வரான்னு பாப்போம். இப்பயே இங்க இருக்கிற எல்லா சிவபக்தர்கள் மூஞ்சிலையும் கரிய பூச போறேன், நீ கூப்பிடு அந்த ஆளு வரமாட்டான், இவங்க மூஞ்சில நான் கரிய பூசுறேன் அப்படிங்கிறார். அதே சமயம் அந்த வில்வ இலைய வாங்குறதுக்கு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயம் நம்ம குருநாதர் வந்து அந்த வில்வ இலைய வாங்கி இந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு மனசார அந்த சிவனை கூப்பிடு, கண்டிப்பா அவர் வருவாரு, உனக்கு காட்சி தருவாரு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க இவங்களும் அதை வாங்கிக்கிட்டு மனசார அந்த வில்வ இலைய வாங்கிக்கிட்டு சிவனே போற்றி சிவனே போற்றி சிவனே போற்றி அப்படின்னு அப்படியே கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கும்பிட ஆரம்பிச்சதும் அந்த இடமே ஒரு மாதிரியா மாறுதுங்க.